தலைமுறையின் விரைவுச் செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 35 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மீனவர்களுக்கு சொந்தமான 4 படகுகளையும் பறிமுதல் செய்த இலங்கை படையினர் மீனவர்களை மன்னார் முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்திய பின் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் நாளை நீதிமன்றத்தில் நேர்நிறுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று தெரிகிறது. தமிழக கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து மாநிலம் முழுவதும் பல இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கடலோர பகுதிகள் கண்காணிக்கப்படும் நிலையில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எண்ணூர், தூத்துக்குடி துறைமுகங்களுக்கும் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாடகை உயர்வு கேட்டு தூத்துக்குடி துறைமுகத்தில் டிப்பர் மற்றும் கண்டெய்னர் லாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் சரக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பணிகள் முடங்கியுள்ளன. இதனால் துறைமுகத்தில் 75,000 டன் அளவு சரக்குகள் தேங்கியுள்ளன. மேலும் 5க்கும் மேற்பட்ட கப்பல்கள் துறைமுகத்தின் வெளியே காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தருமபுரியில் கலவரத்தை தொடர்ந்து பிறப்பிக்கப்பட்ட 144 தடையாணையை நீக்க இயலாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தின் தற்போதைய நிலவரம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்த மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன், மாவட்டத்தில் இன்னும் இயல்பு நிலை திரும்பவில்லை என கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் முதலிப்பட்டியில் பட்டாசு தொழிற்சாலையில் நடந்த வெடிவிபத்தில் 5 பெண் தொழிலாளர்கள் காயமடைந்தனர். தேசிங்கு ராஜா என்பவருக்கு சொந்தமான ஆலையில் பட்டாசுகளை பேக்கிங் செய்து கொண்டிருந்த போது உராய்வு ஏற்பட்டு வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தை மறைக்க ஆலை உரிமையாளர்கள் தண்ணீர் ஊற்றி தடயத்தை அளித்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. சென்னையில் ஆட்டோக்களுக்கான பயண கட்டணம் தொடர்பாக தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. இலவச மீட்டர்களுக்கு டெண்டர் விடப்பட்டு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் அனைத்து மீட்டர்களும் கொள்முதல் செய்யப்படும் என்றும், புதிதாக பதிவு செய்யப்படும் ஆட்டோக்களுக்கு இலவச மீட்டர் வழங்கப்பட மாட்டாது என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்திற்காக உடுமலையை அடுத்துள்ள திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. பொதுப்பணித்துறை அமைச்சர் KV ராமலிங்கம் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். 4ஆம் மண்டல பாசனத்தின் கீழ் சுமார் 95,000 ஏக்கர் விளைநிலங்களுக்கு பாசன வசதி கிடைக்கும். தளி வாய்க்கால் மூலம் சுமார் 3000 ஏக்கர் நிலங்களுக்கும் பாசன வசதி கிடைத்துள்ளது. இடிந்தகரையில் நாட்டு வெடிகுண்டுகள் வீச்சு தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர். அந்த மனுவில் உதயகுமார் உள்ளிட்டோர் மீது தொடரப்பட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். வெடிகுண்டுகளை வீசிய நபர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் இடிந்தகரை மக்களின் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கீரனூரில் பேருந்து நிலையத்திற்கு எதிரே உள்ள டாஸ்மாக் மதுபான கடைக்கு மனிதநேய மக்கள் கட்சியினர் பூட்டு போட முயன்றபோது திடீரென மதுபான கடை மீது கற்கள் வீசப்பட்டன. இதையடுத்து மனிதநேய மக்கள் கட்சியினர் மற்றும் காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கோவை மேயர் சேமா வேலுச்சாமி மீது நில அபகரிப்பு புகார் கூறிய தனபாலன் என்பவரது தந்தை அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டார். இதில் படுகாயமடைந்த அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவரான தனபாலன் தனது நிலத்தை மேயர் வேலுச்சாமி அபகரிக்க முயற்சி செய்வதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். உணவு பாதுகாப்பு மசோதா மீது நாடாளுமன்ற மக்களவையில் வாக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. முன்னதாக நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய திமுக MP TR பாலு, உணவு தானியங்களை மாநில அரசுகளே இறக்குமதி செய்யும் நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தக்கூடாது என்றார். தமிழகத்தில் விலையில்லாமல் அரிசி கொடுக்கும்போது மத்திய அரசு அதற்கு விலை நிர்ணயம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதிமுக MP தம்பிதுரை தெரிவித்தார். பெண் பத்திரிகையாளரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்ட 5 பேரில் யாரும் சிறுவர்கள் இல்லை என மும்பை காவல்துறை ஆணையர் தெரிவித்தார். இதில் 3 மீது ஏற்கனவே சில வழக்குகள் இருந்து வருவதாக கூறிய காவல் ஆணையர் சம்பவத்தை படம் பிடித்த செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். மும்பை பெண் பத்திரிகையாளர் பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக மக்களவையில் உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே விளக்கமளித்தார். இதையடுத்து பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ், பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதே கருத்தை ஐக்கிய ஜனதாதள உறுப்பினரும் தலைவருமான சரத் யாதவும் முன்வைத்தார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் யாத்திரைக்கு உத்தரப்பிரதேச அரசு தடை விதித்ததை கண்டித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. டெல்லி ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பினர் யாத்திரைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வலியுறுத்திய போது காவல்துறையினர் மீது கற்கள் வீசப்பட்டதால் அவர்களை கலைக்க தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டது. தெலங்கானா மாநிலம் அமைப்பதற்கு எதிராக தொடரப்பட்ட பொதுநல வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தனி மாநிலத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எதுவும் தொடங்கப்படாத நிலையில் முன்கூட்டியே பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். இதையடுத்து பொதுநல வழக்கை மனுதாரர் திரும்ப பெற்றுக் கொண்டார். கூர்காலாந்து தனி மாநிலத்தை உருவாக்க கோரி மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங் பகுதியில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. 6ஆம் நாளாக தொடரும் இப்போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இதனால் அரிசி, கோதுமை மற்றும் தானியங்களை மக்களுக்கு தடையின்றி வழங்க மேற்குவங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது.
குஜராத் மாநிலத்தில் ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஏராளமான கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். கனமழையால் நிரம்பியுள்ள நர்மதா அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதே ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணம் என்று கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி அமைப்புகளின் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீநகரில் போராட்டம் நடத்திய அவர்கள் 6வது ஊதிய குழுவின் நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க வலியுறுத்தினர். அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் காலவரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவும் நகராட்சி அமைப்புகளின் ஊழியர்கள் முடிவெடுத்துள்ளனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ரயில்களில் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக கேரளாவுக்கு சென்னையில் இருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து எர்ணாகுளத்திற்கும் கேரளா வழியாக நெல்லைக்கும் இந்த சிறப்பு ரயில்கள் செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை மறுநாள் தொடங்குகிறது. காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காவலர் ஒருவர் உயிரிழந்தார். குத்வானி என்ற கிராம பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். காவலரை கொன்றுவிட்டு தப்பி ஓடிய தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் தேடி வருகின்றனர்.